வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால சட்டம் நீடிப்பு அர்த்தமற்றது, சாணக்கியன் கிளப்பும் சர்ச்சை. சஜித் தலைவர் ரணில் ஆலோசகர் இணைந்து பயணிக்க ஹரின் புதிய யோசனை. டக்ளஸின் கைது பழிவாங்கல் அல்ல, தமிழரசு கட்சி சார்பில் தெரிவிப்பு. கொழும்பில் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் படுகொலை, இருவர் வைத்தியசாலையில். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். தமிழர் பகுதிகளில் ஆட்டிறைச்சியுடன் நாயிறைச்சி கலப்பு, மக்களே அவதானம். பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது, இன்று வெளியாகும் முக்கிய அறிக்கை. உலகின் மோசமான நாடுகளின் வரிசையில் இடம் பிடித்த இலங்கை. 285 மில்லியனுக்கும் அதிகமாக அபராதங்களை வசூலித்த நுகர்வோர் விவகார அதிகார சபை. உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. புது வருடத்தில் அதிரடி மாற்றம் கண்ட சமையல் எரிவாயு விலை. தமிழர் பகுதியில் 21 வயது இளைஞர் சடலமாக மீட்பு. இனி விரிவான செய்திகள். அவசரகால சட்டம் நீடிப்பு அர்த்தமற்றது, சாணக்கியன் கிளப்பும் சர்ச்சை. அவசரகால சட்டத்தை நீடிக்க எடுத்த நடவடிக்கையை முறையாக தெளிவுபடுத்த அரசாங்கம் தயங்குகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். வழக்கமாக நாடாளுமன்றத்தில் மாதத்திற்கு ஒருமுறை அவசரகால சட்டம் நீடிக்கப்படும். மேலும் இந்த மாதம் முதல் மீண்டும் அவசரகால சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான குறிப்பிட்ட காரணம் தெளிவாக இல்லை. நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் அவசரகால சட்டம் ஏன் தேவை என்று கேட்டபோது காலி மாநகர சபையில் ஏற்பட்ட குழப்பம், பேரிடர் சூழ்நிலை காரணமாக மீமுறை கிராமத்திற்கு இன்னும் செல்ல முடியாத நிலை போன்ற விடயங்களுக்கு அவசரகால சட்டம் தேவைப்படுகிறது என்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அவசரகால சட்டம் குறித்து நாடாளுமன்ற விவாதம் தேவை என்றோம், எந்த விவாதமும் தேவையில்லை என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறினார். பின்னர் எதிர்க்கட்சிகள் கோரியபடி அதற்கு 1 மணி நேர அவகாசம் அளிக்க ஒப்புக்கொண்டதாக சாணக்கியன் சுட்டிக்காட்டினார். அவசரகால சட்டம் மூலம் வர்த்தமானி அறிவிப்பு மற்றும் இதர அறிவிப்புகள் அற்ற நிலையில் ஜனாதிபதியின் வார்த்தைகள் சட்டமாகிறது. இது மற்ற அனைத்து சட்டங்களையும் மீறும் ஒரு சட்டம் என்றும் இது ஜனாதிபதியின் நிர்வாக அதிகாரத்திற்கு மற்றும் ஒரு வரம்பற்ற அதிகாரத்தை சேர்க்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சஜித் தலைவர் ரணில் ஆலோசகர் இணைந்து பயணிக்க ஹரின் புதிய யோசனை. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைவது உறுதியாகியுள்ளது. சஜித் பிரேமதாசவின் தலைமையின் கீழ் ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசனையுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலேயே ஹரின் பெர்னாண்டோ மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கும். இதுபற்றி கட்சியின் மத்திய செயற்குழுவுக்கு அவர் தெரியப்படுத்துவார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றிணைந்தாலும் பொது விடயங்களின் போது ஏனைய கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு கூட்டுப் பயணம் இடம்பெறும். மீண்டும் நாடாளுமன்றம் வருவதில் ரணில் விக்ரமசிங்க ஆர்வம் காட்டவில்லை. வலுவானதொரு கூட்டு எதிரணியை உருவாக்கவே அவர் முற்படுகிறார். எனவே சஜித்தின் தலைமையின் கீழ் ரணிலின் ஆலோசனையுடன் இணைந்து பயணித்தால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு அரசியல் ரீதியில் சவால் விடக்கூடியதாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். டக்ளஸின் கைது பழிவாங்கல் அல்ல, தமிழரசு கட்சி சார்பில் தெரிவிப்பு. வடக்கிலும் கிழக்கிலும் யார் கைது செய்யப்பட்டாலும் சட்டத்திற்குட்படுத்தப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்தார். மட்டக்களப்பு செட்டிப்பாளையத்தில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், டக்ளஸின் கைதை எதிர்க்கட்சிகள் சார்பாக அரசியல் பழிவாங்கல் என்று சொல்வதை நாங்கள் விரும்பவில்லை. கிழக்கில் நடந்த படுகொலைகளிலும் கடத்தல்களிலும் ஈடுபட்டவர்கள் யார் என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களை பழிவாங்குவதாக நாங்கள் கருதவில்லை. அதேவேளை மட்டக்களப்பு தொடருந்து சேவை பல்வேறு குறைபாடுகளுடன் காணப்படுகிறது. அதன் குறைபாடுகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டினார். கொழும்பில் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு. நவகமுவ கொரத்தொட்ட மெனிக்கர வீதி பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் 3 ஆண்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் இச்சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்ற 2 காயமடைந்து ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்னவென்பது குறித்த விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான தகவல். அடுத்த 3 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை 11.5% உயர்த்த இலங்கை மின்சார சபை தீர்மானித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு இலங்கை மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவின்படி இந்த விடயத்தை குறிப்பிடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தித்வா புயலினால் ஏற்படுத்திய பாதிப்புகளால் நாட்டின் சுமார் 35% மக்கள் தினமும் 3 வேளை உணவை பெறுவதற்கே சிரமப்படும் நிலையில் இந்த மின் கட்டண உயர்வு முன்மொழியப்பட்டிருப்பது நியாயமற்றது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு நிறுவனங்களின் மதிப்பீட்டின்படி புயலால் நாட்டுக்கு ஏற்பட்ட மொத்த சேதம் $5 முதல் 6 பில்லியன் வரை உள்ளதாகவும் அதில் மின்சார சபைக்கு மட்டும் 20 பில்லியன் ரூபாய் அளவிலான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்ட மொத்த தேசிய உற்பத்தி வளர்ச்சி கணிப்புகளை அடிப்படையாக கொண்டு மின் கட்டண திருத்தம் நியாயப்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழர் பகுதிகளில் ஆட்டிறைச்சியுடன் நாய் இறைச்சி கலப்பு, மக்களே அவதானம். நாய்கள் கொல்லப்பட்டு இறைச்சிக்காக வெட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் பெரிய நீலாவணை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று குறித்த முறைப்பாட்டினை கல்முனை மாநகர சபை முன்னாள் உறுப்பினர் மேற்கொண்டுள்ளதுடன் நாய்கள் வெட்டப்பட்டு ஆட்டிறைச்சியுடன் கலப்பதற்காக கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக அம்முறைப்பாட்டில் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பெரிய நீலாவணை விஷ்ணு மகா வித்தியாலய மைதானத்தில் உள்ள பனைமரம் ஒன்றில் நாய் ஒன்று கொல்லப்பட்டு கட்டி தொங்கவிடப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு நாய் இறந்த நிலையிலும் காணப்படுகிறது. நேற்றைய தினம் புதுவருட பிறப்பை முன்னிட்டு ஏனைய இறைச்சி வகைகளுடன் கலப்பதற்காக இந்த நாய்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் தெரிவிக்கின்றனர். மேலும் ரெஜிபோம் பெட்டிகள் உட்பட சந்தேகத்திற்கிடமான பொருட்களும் காணப்படுகிறது. இவ்வாறான சம்பவங்கள் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றதுடன் ஆட்டிறைச்சி போன்று நாயிறைச்சி விற்பனை செய்த சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது. உலகின் மோசமான நாடுகளின் வரிசையில் இடம் பிடித்த இலங்கை. உலகின் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடு வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும் இலங்கை 2ஆம் இடத்தையும் பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. இதில் நைஜீரியா 0 புள்ளிகளுடன் முதலாவது இடத்தையும் 61 புள்ளிகளுடன் இலங்கை 2ஆம் இடத்தையும் 73 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன. கொள்வனவு இயலுமை, வீடுகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நிலைமை, வாழ்க்கை செலவு, பாதுகாப்பு, சுகாதாரம், போக்குவரத்து நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தர சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது. உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து, டென்மார்க் மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகள் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 285 மில்லியனுக்கும் அதிகமான அபராதங்களை வசூலித்த நுகர்வோர் விவகார அதிகார சபை. கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இருந்து நுகர்வோர் விவகார அதிகார சபை 285 மில்லியனுக்கும் அதிகமான அபராதங்களை வசூலித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 21,000 சோதனைகளை தொடர்ந்து இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டதாக அதிகார சபை தெரிவித்துள்ளது. தேவையான தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக 223 உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் மாதிரிகளை சோதிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதில் இரும்பு கம்பி, தேங்காய் எண்ணெய், அழகு சாதன பொருட்கள், அரிசி, பதப்படுத்தப்பட்ட மீன், மிளகாய்த்தூள், பால், முடி சாயங்கள், பழச்சாறுகள் மற்றும் சிரப்கள் ஆகியவை அடங்கும் என்று அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்தர பரீட்சை தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டிற்கான காப்போத உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி 12 முதல் 20ஆம் தேதி வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கழுவெவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான சுற்று நிரூபம் இன்று வெளியிடப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். புது வருடத்தில் அதிரடி மாற்றம் கண்ட சமையல் எரிவாயு விலை. நடைமுறைக்கு வரும் வகையில் லாவ் சமையல் எரிவாயுவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாவ் சமையல் எரிவாயுவின் விலை 150 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 12.5 கிலோகிராம் நிறையுடைய லாவ் சமையல் எரிவாயுவின் புதிய விலை 4,250 ரூபாவாகும். அத்தோடு 5 கிலோகிராம் நிறையுடைய லாவ் சமையல் எரிவாயுவின் விலை 65 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது.
இதன் அடிப்படையில் 5 கிலோகிராம் நிறையுடைய லாப் சமையல் எரிவாயுவின் புதிய விலை 1710 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பகுதியில் 21 வயது இளைஞன் சடலமாக மீட்பு. தமிழர் பகுதியில் வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக இளைஞன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு அரசடியில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்று பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து வருகை தந்து அக்கரைப்பற்றுக்கு செல்லவிருந்த நிலையில் இவ்வாறு தவறான முடிவெடுத்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளது தெரிய வருகிறது. நேற்றிரவு 11 மணி வரை தங்களுடன் தொடர்பில் இருந்தவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக உயிரிழந்தவரின் தந்தை தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரும் தடயவியல் பிரிவு காவல்துறையினரும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாடசாலை நேரம் நீடிக்கப்படாது. இன்று வெளியாகும் முக்கிய அறிக்கை. 2026ஆம் ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்க வேண்டாம் என்று கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பை அமைச்சகம் நேற்றிரவு அறிக்கை ஒன்றில் வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலை மற்றும் பல மாகாணங்களில் பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டு பாடசாலை அமைப்பு மற்றும் போக்குவரத்து அமைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இது செயற்படுத்தப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்படும் என்றும் அமைச்சகம் தெரிவித்திருந்தது. குறித்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள் 2026ஆம் ஆண்டில் 5 முதல் 13ஆம் வகுப்புகளுக்கான பாடசாலை நேரம் காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மாறாமல் இருக்கும். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்கள் 2026ஆம் ஆண்டின் முதல் பருவத்திற்கு ஜனவரி 5ஆம் தேதி தொடக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 13ஆம் வகுப்பு வரை ஒரு நாளைக்கு பாடங்களின் எண்ணிக்கை 7. ஒவ்வொரு பாடத்திற்கும் 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் தரம் 1 மற்றும் தரம் 6ற்கு கல்வி சீர்திருத்த செயல்முறை செயற்படுத்தப்படும். கல்வி சீர்திருத்த செயல்முறையின் கீழ் தரம் 6ற்கான கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 21, 2026 அன்று முறையாக தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தரம் 1ற்கான குழந்தைகளை அடையாளம் காணும் செயல்முறை ஜனவரி 5, 2026 அன்று தொடங்கும். மேலும் கல்வி நடவடிக்கைகள் ஜனவரி 29, 2026 அன்று முறையாக தொடங்கும். தரம் 1 தொடர்பான செயல்பாட்டு புத்தகங்கள் மற்றும் தரம் 6 தொடர்பான பாட புத்தகங்கள் அந்த வகுப்புகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன்பு மாணவர்களுக்கு வழங்கி முடிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மற்ற வகுப்புகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டுள்ளன. 2025 காப்போத்த உயர்தர தேர்வில் மீதமுள்ள பகுதி 2026 ஜனவரி 12 முதல் 20 வரை நடைபெற உள்ளது.